ஓகேவா மார்னிங்லேயே நம்ம பேசிக் ஹவு டு டிசைன் த ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் பார்த்தோம். மெயின்லி காலையில் சொன்ன மாதிரி தான் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் டூ ஃபார்முலாஸ் ஓகேவா. ஸோ ஒன்று டவ் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று சிக்மா மேக்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதில் வைஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் காலையில். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா அதே டாபிக் தான், அதோட ப்ராப்ளம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே சோடம்பர்க் ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன்லாம் படிச்சு நம்ம இருக்கா வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஓகேவா. ஸோ அதுவும் வந்து இந்த ஷாஃப்டோட சேர்த்து வந்து எப்படி இருக்கும். சப்போஸ் த டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் வேரியபிள் லோடிங். வேரியபிள் லோடிங் என்னன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி ஃப்ரம் 1 point to another point. அதாவது வந்து 10 to 20 வரைக்கும் ரிப்பீட்டட் லோடு இதெல்லாம் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல. அதே மாதிரி தான் இதுவும் அதே கண்டிஷன் தான். என்ன மாதிரி இருந்தால் வேறு எதுவும் கிடையாது, சேம் அதே எல்லாமே அதே தான். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்னா இங்கே வந்து சிக்மா பி மேக்ஸ்னு வரும், டவ் மேக்ஸ் எல்லாம் ஒன்று தான். பீன் அதில் என்ன பண்ணணும்னா பெண்டிங் மொமெண்ட் இருக்குல்ல, பெண்டிங் மொமெண்ட்டுக்குள்ள லோட் பை இ போடுவீங்க. இது வந்து மீன் ஸ்ட்ரெஸ் சேம் as சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் மினிமம் பை 2 டவ் மேக்ஸ். அதாவது நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து மேக்ஸிமம் தனியாக கண்டுபிடிப்பீங்க, மினிமம் தனியாக கண்டுபிடிப்பீங்க ஓகேவா. அதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் மேக்ஸிமம் இருக்கும், அதே மாதிரி we are going to find the minimum value also. அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கொடுத்துற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஓகேவா. ஸோ அது வந்து இதில் மீன் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிப்பீங்க, டவ் மீன் கண்டுபிடிங்க, ஆம்பிட்யூட் ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டுபிடிங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதே தான், அதே சோடம்பர்க் ஈக்குவேஷனில் we are going to substitute tau equivalent and sigma equivalent. That is page number 7.2 or 7.4 வரும்னு நினைக்கிறேன். அந்த பேருக்கு அதே ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஃபைனலி யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் டவ் மேக்ஸ். சேம் முன்னாடி படித்த அதே வேரியபிள் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் தான், அதே கண்டிஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா. அதிலே ஒரு ஷார்ட் ப்ராப்ளம் நம்ம போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகேவா. அதே மாதிரி தான் இந்த கண்டிஷன், வேறு எதுவுமே கிடையாது, புது டாபிக் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இதிலும் கேட்கலாம் ஓகேவா. ஸோ நவ் நெக்ஸ்ட் கீழே பார்த்தோன்னா ஷாஃப்டோட பேசிக் ஒரு ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா. ஜென்ரலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் வேல்யூஸு, டிஇ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி டிஇக்கு நமக்கு எம் தேவை, டார்க் தேவை. எம்னா எம் இஸ் நத்திங் பட் பெண்டிங் மொமெண்ட், டி இஸ் நத்திங் பட் டார்க் ஆர் ட்விஸ்டிங் மொமெண்ட் ஓகேவா. இது பேஸ் பண்ணி we are going to substitute and find the value of TE. tau max கொடுத்துருப்பாங்க, or we can find based on the materials given. what are they given அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி from data book பே நம்பர் சொன்னால 1.9 நினைக்கிறேன். 1.9ல we can take the value of tau max and all ஓகேவா. then you are going to find the value of D. இதுதான் எங்களோட ஜென்ரல் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு we need the value of bending moment and twisting moment. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டும் கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ட்விஸ்டிங் மொமெண்ட்டும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து டி கண்டுபிடிக்கிறது. டி வந்து ப்ராப்ளத்தில் வந்து பவர் கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்கன்னா we can find the T based on this formula 2 pi nt by 6. காலையில் சொன்னால அதே ஃபார்முலா தான் 2 pi nt by 6. n is nothing but speed in rpm ஓகேவா. rpm சப்ஸ்டியூட் பண்ணாதான் கீழே 60 இருக்கும், otherwise it will not be there okay. then torque equal to 60p by 2 pi n. இதிலிருந்து we can find the torque. சப்போஸ் டார்க் வந்து இந்த மாதிரி கொடுக்கல, எனக்கு பவர் கொடுக்கல ஓகேவா. சப்போஸ் என்னன்னா நமக்கு வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்கு, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஷாஃப்ட் இருக்கு. தி ஷாஃப்ட் இஸ் கேரிங் a பெல்ட் டிரைவ்னா புள்ளி இருக்கும், இன்னொரு ஷாஃப்ட் இங்கே கனெக்டாக இருக்கும் ஓகேவா. இங்கே இன்னொரு சின்ன புள்ளி இருக்கும். இது ரெண்டுமே பெல்ட் டிரைவ் பேஸ் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் வச்சுக்க, பெல்ட் பேஸ். இந்த மாவு மிஷினில் பார்த்துருக்குல்ல, மாவு மிஷினில் மோட்டார் ஒரு செலுத்து இருக்கும், இன்ஜின் ஒரு இடத்துல இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் டிரைவ் மாதிரி, அது நைலான் வயர் மாதிரி இருக்கும். அந்த பெல்ட் பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஜென்ரல் கன்சிடரேஷன் ஆஃப் புள்ளி எடுத்துனா இது ஒரு ஷாப்பில் இருக்க புள்ளின்னு வச்சுக்கோ, இது இன்னொரு ஷாப்பில் இருக்க புள்ளின்னு வச்சுக்கோ. ஸோ போத் ஆர் கனெக்டட் பேஸ்ட் ஆன் பேஸ்ட் ஆன் பெல்ட் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இதில் வர்ற டென்ஷன் தட் இஸ் கால்ட் அஸ் T1 சொல்லுவாங்க, டென்ஷன் இன் தி பெல்ட் டிரைவ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் இன் தி ட்ராக் சைடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஒரே நிமிஷம்டா, அந்த டயக்ராம் காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. நிமிஷம், நான் டயக்ராம் வரைய முடியல. ஓகே, இப்படி இருக்கும் உனக்கு பெல்ட் டிரைவ் கனெக்ட் பண்ணால். இந்த டயக்ராம் பாருங்க இப்படி இருக்கும். இது மிஷினில் கனெக்ட் பண்ணியிருப்பான், இதில் கனெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ ஒரு பெல்ட்டு, இது புள்ளி, திஸ் இஸ் கால்ட் அஸ் புள்ளி, இது இஸ் கால்ட் அஸ் இது. இந்த இது மாதிரி தான் இதில் ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல இன்னொரு ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ நீட் டிரான்ஸ்மிட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர்
ஓகேவா. ஸோ இந்த ஷாஃப்ட்லேருந்து இந்த ஷாஃப்ட்டுக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் பெல்ட் அண்ட் புள்ளி, ஓகேவா. ஸோ இந்த ஷாஃப்ட்டில் வந்து இந்த புள்ளி இப்படி டைட் ஆகுதுல்ல, சப்போஸ் இப்படி கிளாக் வைஸில் சுத்தமாக இருந்துச்சுன்னா இந்த பெல்ட் வந்து இந்த பக்கம் இழுக்கும், ஒரு இப்படி சுத்தமாக இருந்துச்சுன்னா பெல்ட் இந்த பக்கம் இழுக்கும். எந்த பக்கம் இழுக்குதோ தட் சைடு இஸ் கால்ட் அஸ் டைட் சைடு. இந்த சைடு வந்து டைட் சைடுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு சைடு வந்து ஸ்லாக் சைடுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. டைட் சைடு அண்ட் ஸ்லாக் சைடுன்னு சொல்லுவாங்க, டூ சைட்ஸ். நான் கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி புள்ளி இருக்கா, இந்த இடத்துல இது இப்படி இப்படி ரொட்டேட் ஆகுது, இப்படி ரொட்டேட் ஆகும் இந்த பக்கம் இழுக்கும். இந்த சைடு இஸ் கால்ட் அஸ் டைட் சைடு, இந்த சைடு வந்து ஸ்லாக் சைடு. தட் இஸ் இந்த சைடு டைட் டென்ஷன் வந்து நம்ம T1 நோட் பண்ணுவாங்க, இந்த சைடில் நம்ம T2ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, T1 அண்ட் T2ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகேவா. புரியுது இல்லை? பெல் டிரைவ்னு என்ன இருந்துச்சுல, இதுதான் உனக்கு வந்து பெல் டிரைவ் தான் இருக்கும். இதுலையும் ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இதுலையும் ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதே கண்டிஷன் தான் இங்கே. சப்போஸ் அப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி வந்து நம்ம வந்து டார்க் ஆர் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிற லோடு, அதாவது நமக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு புள்ளி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்க. திஸ் இஸ் டூ புள்ளி கனெக்டட் பிட்வீன் டூ ஷாஃப்ட். இது வந்து உன்னோட பெல்ட், இது வந்து உன்னோட பெல்ட் ட்ரைவ், ஓகேவா. இதில் ஒரு ஷாஃப்ட் கனெக்டாக இருக்குது, இதில் ஒரு ஷாஃப்ட் கனெக்டாக இருக்குது. சப்போஸ் இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்க, இப்படி ரொட்டேட் ஆகுது, இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த சைடில் இருக்க டென்ஷன் வந்து T1 சொல்லுவாங்க. T1 இஸ் கால்ட் அஸ் டென்ஷன் அட் தி டைட் சைடு. இது அப்புறம் இப்படி மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகுது டென்ஷன் அட் தி ஸ்லாக் சைடு, தட் இஸ் T2, ஓகேவா. டென்ஷன் அட் தி ஸ்லாக் சைடு அண்ட் டென்ஷன் அட் தி டைட் சைடு. தென் இந்த ஆங்கிள் ஆஃப் ரேப்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் போட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பர்பெண்டிகுலர் டு திஸ் அண்ட் பர்பெண்டிகுலர் டு திஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் ஆஃப் ரேப், ஓகேவா. இந்த ஆங்கிள் அதாவது 90 டிகிரி எடுத்துனா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க, ஆல் ஆங்கிள் ஆஃப் ரேப்னு சொல்லுவாங்க. திஸ் ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் தீட்டா, ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும்போது சப்போஸ் சில ப்ராப்ளத்தில் இப்போ T கொடுத்துருப்பாங்க, Tலேருந்து யூ ஷுட் ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் T1 அண்ட் T2. அதர்வைஸ் சில ப்ராப்ளத்தில் T1 T2 கொடுத்துட்டு T கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். T1னா டென்ஷன் அட் தி டைட் சைட், T2னா டென்ஷன் அட் தி ஸ்லாக் சைட், ஓகேவா. ஸோ ஒரு ஷாஃப்ட் மேலே இதான் என்னோட ஷாஃப்ட்னு வச்சுக்கோ. இந்த ஷாஃப்ட் மேலே இந்த மாதிரி ஒரு புள்ளி இருக்குது, இந்த புள்ளி வந்து பெல்ட்டில் இப்படி கனெக்ட் பண்ணி இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது, ஓகேவா. ஸோ இந்த பெல்ட்டில் நமக்கு இப்படி எழுதலாமா. ஸோ இது டவுன்வர்ட் லேக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கேன், டவுன்வர்ட் லேக்ட் ஆகும் ஒரு ஹொரிசான்டல் லேக்ட் ஆகும், இது ப்ராப்ளத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு T1 இருக்கும், இது வந்து அப்வர்டில் கொடுத்துருப்பாங்க, இந்த சைடில் T2ன்னு இருக்கும், ஓகேவா. T2ன்னு இருக்கும். ஸோ T1 அண்ட் T2 இப்படி ஒரு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஷாஃப்ட்டில் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற லோடு இருக்குல்ல, லோட் டியூ டு திஸ் T1 அண்ட் T2 தட் இஸ் ஈக்குவல் டு T1 + T2. ஏன்னா இன்னைக்கு ஷாஃப்ட் மேலே எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுன்னு தெரியணும், அப்போ தான் நான் பெண்டிங் கண்டுபிடிக்க முடியும், பெண்டிங் மூமெண்ட், ஓகேவா. ஸோ அதுக்காக ஐ நீட் த வேல்யூ ஆஃப் T1 அண்ட் T2. ஸோ இந்த இடத்துல ஒரு லோட் ஆக்ட் ஆகுது டியூ டு திஸ் புள்ளி டிரான்ஸ்மிஷன், புள்ளி பவர் டிரான்ஸ்மிஷன். ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு T1 + T2. இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது லோட் ஈக்குவல் டு T1 + T2, ஓகேவா. இன் கேஸ் ஆஃப் புள்ளி, ஓகேவா. சில ப்ராப்ளத்தில் டார்க் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதிலிருந்து T1 T2 நீ போட்டு லோடு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சில ப்ராப்ளத்தில் T1 T2 கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து டார்க்கும் கண்டுபிடிக்கணும், வாட் ஆர் தி லோட் ஆக்டிங் ஆன் திஸ் பாயிண்ட் ஆன் ஷாஃப்ட்டும் கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் ஒன்றுங்க, டார்க் ஈக்குவல் டு T1 - T2 × R. T1னா டைட் சைடு டென்ஷன், T2னா ஸ்லாக் சைடு டென்ஷன், Rனா ரேடியஸ் ஆஃப் தி புள்ளி, ஓகேவா. ஆர் த ரேடியஸ் ஆஃப் த புள்ளி. சப்போஸ் பவர்லேருந்து டைரெக்டாக எடுக்கணும்னா பவர் ஈக்குவல் டு T1 - T2 × V. V இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி, ஓகேவா. இந்த ஈக்குவேஷன் நம்ம மோஸ்ட் ப்ராபபிலி யூஸ் பண்ண மாட்டோம், we are used for T. டார்க் ஈக்குவல் டு T1 - T2 × இப்போ அதே மாதிரி T1/T2 ரேஷியோ ஆஃப் டென்ஷன், this is called as tension ratio, as T1/T2 equal to e power mu theta. Mu is nothing but coefficient of friction, theta is equal to angle of இது கொடுக்கலனா take it as 0.3. angle of wrap கொடுத்திருப்பாங்க, கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க, அதிலிருந்து we can take it, ஓகேவா. otherwise take it as 120, minimum 120, ஓகேவா. இது வந்து பெல்ட் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பெல்ட்டோட வெயிட் இஸ் நத்திங் பட் லோட் ஆக்டிங் ஆன் திஸ் பாயிண்ட் ஆன் ஷாஃப்ட், ஓகேவா. அதாவது இதில் சொன்னல நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால இதில் இந்த இடத்துல ஒரு லோட் ஆக்ட் ஆகுதுல, லோட் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ 15 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு புள்ளின்னு வச்சுக்க, இந்த மாதிரி ஒரு புள்ளி ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும். பாயிண்ட் லோட் இஸ் நத்திங் பட் T1 + T2 இன் கேஸ் ஆஃப் பெல்ட் டிரைவ், ஓகேவா. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன், நமக்கு என்னெல்லாம் ஈக்குவேஷன் இருக்குது, 2 ஈக்குவேஷன், தட் இஸ் T1 - T2 × R ஈக்குவல் டு டார்க். சிமிலர்லி T1/T2 = e power mu theta. சப்போஸ் புள்ளிக்கு பதிலாக கியர் இருக்குன்னு, இந்த இடத்துல பெல்ட்டுக்கு பதிலாக ஐ ஹேவ் கியர்,
கியர் டிரைவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஷாஃப்ட் கியர், இது ஸ்பர் கியர் ஆர் பவல் கியர் ஏதோ ஒன்று. இப்போ சப்போஸ் ஐ கன்சிடர் ஸ்பர் கியர், சிம்பிளி தே டெல் கியர்னா கன்சிடர் ஸ்பர் கியர். ஓகேவா? ஸ்பர் கியர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உனக்கு வந்து கியர் பொறுத்த வரைக்கும் டான்ஜென்ஸ் இல்லாதான் லோட் ஆக்ட் ஆகும். எப்பவுமே கியர் டீத்துக்கு டான்ஜென்ஸ் இல்லாதான் லோட் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ரெண்டு பவர், அதாவது இப்படி ஒரு கியர் இருக்கு, இப்படி ஒரு கியர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உனக்கு வந்து இப்படி இதோட டீத் இப்படி 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 வரும், அதே மாதிரி இதோட டீத் வந்து இப்படி வரும். ஸோ இதோட லோட் எப்பவுமே இப்படி தான் ஆக்ட் ஆகும் உனக்கு. ஓகேவா? லோட் எப்பவுமே இப்படி தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் டான்ஜென்ஷியல் லோட். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிய வேண்டிய இதில் என்ன கண்டிஷனா, இதில் ஆக்ட் ஆகிற லோடு, இதில் அதே நான் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன லோடு கண்டுபிடிக்க போகிறோம், அதே லோடு தான் இங்கேயும் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்தால் நமக்கு வந்து நார்மல் லோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மல் லோட் ஆக்டிங் ஆன் டீத். நார்மல் லோட் ஆக்டிங் ஆன் டீத். சப்போஸ் சில ப்ராப்ளத்தில் வந்து இட் இஸ் வேரிஸ் பேஸ்ட் ஆன் ஹொரிசாண்டல், வர்டிகல் அந்த மாதிரி கொடுத்துருப்பான். அந்த மாதிரி இருக்கும்போது நார்மல் லோடு கூட உனக்கு இப்படி ஆங்கிளாக தான் ஆக்ட் ஆகும். நார்மல் லோடு தட் இஸ் WN வச்சுக்கோ, TN வச்சுக்கோ, அது ரெண்டுமே உனக்கு நார்மல் லோட தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்ட் ஆகும். லோடு வந்து லோட் ஆல்சோ வில் ஆக்ட் லைக் திஸ், நார்மல் லோட் W. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த லோடு நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோ வேல்யூ வருது. அதுக்கு என்ன ஈக்குவேஷனா, டார்க் இஸ் நத்திங் பட் FT into R. இது எந்த ஈக்குவேஷன் வந்திருக்குன்னா FT ஈக்குவல் டு ஒன்றும் கிடையாது, என்னன்னா டார்க்னு என்ன, ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எல்லாருக்குமே தெரியும் டார்க் ட்விஸ்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் உனக்கு வந்து இது மாதிரி தான் ஃபோர்ஸ், இதுதான் ஃபோர்ஸ் ஆக்டாக இருந்துச்சு. ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட சென்ட்ரல் ஆக்சிஸ் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், தட் இஸ் R. ஸோ லோடு இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக இது Z டைரக்ஷனில் வரும், லோடு வந்து இப்படி Z டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்கா, வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். இந்த ஈக்குவேஷன் மட்டும் நான் வச்சுக்கோ, ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க் ஈக்குவல் டு டென்ஷன் மைனஸ் இன்டு ரேடியஸ், இதில் ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். ஸோ இந்த FT எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த FT கண்டுபிடிச்சிட்டோம். FTயிலிருந்து நார்மல் லோட் எப்படி கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் நத்திங் பட் நார்மல் லோட் ஆக்டிங் ஆன் teeth, that is FT by cos alpha. Alpha is nothing but pressure angle. ஓகேவா? pressure angle of the gear. Alpha is nothing but pressure angle. 20 degree கொடுக்கலனா assumed as 20 degree. கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலனா it is assumed as 20 degree. 18 20 அந்த ரேஞ்சில் வரும். ஓகேவா? ஸோ இதில் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் FT into RG then load. சப்போஸ் இது வந்து ஹொரிசாண்டல் ஆக்ட் ஆகுது, வர்டிகல் ஆக்ட் ஆகுது, அந்த மாதிரி கொடுத்துருந்துச்சுன்னா இதா. இப்போ சப்போஸ் இந்த லோடு வந்து இந்த மாதிரி இந்த ஆங்கிள் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வர்டிகல் லோடிங்கும் ஹொரிசாண்டல் லோடிங்காக பிரிச்சிருக்காங்க. இது மென்ஷன் பண்ண மட்டும் யூஸ் பண்ணுங்க. இட் இஸ் மென்ஷன் ஹொரிசாண்டலாக ஆக்ட் ஆகுது, வர்டிகலாக ஆக்ட் ஆகுது, இந்த மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பாங்க கியர். அப்போ மட்டும் நீ வந்து ரெண்டு கம்பனண்டாக பிரிச்சு. ஓகேவா? அப்படி கொடுக்கலன்னா சப்போஸ் ப்ராப்ளத்தில் எல்லாமே வர்டிகல் லோடிங் மட்டும்தான் எடுக்குன்னா வர்டிகலாக கண்டிஷன் எடுத்துங்க. எல்லாம் ஹொரிசாண்டல் லோடிங் மட்டும்தான் இருக்குன்னா ஹொரிசாண்டல் லோடிங் கண்டிஷன் எடுத்துங்க. ரெண்டுமே இருக்குது ப்ராப்ளத்தில், வர்டிகல் லோடிங் இருக்குது, ஹொரிசாண்டல் லோடிங் இருக்குது. அப்படி இருக்கும்போது யூ ஷுட் டிவைட். ஓகேவா? W ஃபஸ்ட்டு டார்க் பேஸ் FT பேஸ் பண்ணி டார்க் கண்டுபிடிக்கிறேன், ஆர் டார்க் பேஸ் பண்ணி FT கண்டுபிடிக்கிறேன். ஏதோ ஒன்று என்ன உனக்கு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி FT கண்டுபிடிக்கிறோம். ஸோ FTயிலிருந்து நார்மல் லோடு கண்டுபிடிக்கிறோம். நார்மல் லோட்லேருந்து வர்டிகல் லோடிங்னா ஹொரிசாண்டல் லோடிங்னா கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் உனக்கு வந்து இங்கே ஆக்ட் ஆகிற W. ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் ஷாஃப்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, a pair of wheel on railway wagon கொடுத்துருக்காங்க. ரயில்வே வேகனோட, அதாவது ட்ரெயினோட வீல் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. கேரிங் a load of 50 kilonewton on each axial. ரயில்வே வேகன் கேரிங் ஈச் லோட், ரெண்டு இடத்துலும் 50-50 லோடு எக்ஸாம்னு சொல்லியிருக்கான். ஆக்சியல் டிஸ்டன்ஸ் 100 mm தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்கான். தெளிவாக கொடுத்துருக்கோம். ஈச் ஆக்சியல் பாக்ஸ் ஆக்டிங் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 mm அவுட் சைட் த வீல் பேஸ்லேருந்து 10 mm 100 mm தள்ளி இருக்கு. The gauge of the rail is 1 gauge-னா length between 2 gauge, 2 டயர்னு வச்சுக்கோம். இது 2 டயர், 1.4. Find the diameter of the axial if the stress is not exceed 100 maximum stress. ஓகேவா? ஸோ என்ன ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ரயில்வே
ட்ரெயினோட வீல் எடுத்துக்கும். ட்ரெயினோட வீலு மிடில் இருக்கு ஏபின்னு இருக்கிறது வந்து ஆக்சியல் ஷாஃப்ட்டு. இந்த ஆக்சியல் ஷாஃப்ட் வந்து லோட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். ட்ரெயினோட வெயிட் வந்து 50 kN ஆக்ட் ஆகுது. அது எங்கே ஆக்ட் ஆகுது? வீல் பேஸ்லேருந்து ஆக்டிங் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 mm அவுட் சைடு த வீல் பேஸ். வீல் பேஸ் 100 mm இந்த பக்கம், வீல் பேஸாக இருந்தால் இந்த பக்கம். ஈச் ஆக்சல் ரெண்டுக்குமே ஈச் கேரிஸ் போத் டயருக்கும் ஆக்ட் ஆகிற மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, கொஸ்டின் கொடுத்துருந்தா டயக்ராம் கொடுத்துருந்தா டயக்ராம் ட்ரா பண்ணணும், கொடுக்கலன்னா கூட ட்ரா பண்ணணும். இப்போ வந்து இதில் டயக்ராம் கொடுக்கல பாருங்க, இதில் டயக்ராம் கொடுக்கல, அவன் சொல்லியிருக்கா அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் ட்ரா தி டயக்ராம். ஓகே, இதுலேருந்து யூ ஷுட் ட்ரா தி ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் இஎம்ஐல படிச்சோல்ல, ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒன்றும் கிடையாது, என்னெல்லாம் லோட் ஆக்ட் ஆகுது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? சப்போஸ் ஷாஃப்ட் அதான் நான் இந்த லைன் ஏபின்னு மார்க் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஏல என்ன லோட் ஆக்ட் ஆகுது? 50 kN எடுத்துட்டோம். பியில் என்ன ஆக்ட் ஆகுது? 50 kN. ஸோ இங்கே சியும் டியும் வந்து டயர், இது இஸ் நத்திங் பட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல என்ன ஆக்ட் ஆகும்? ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆர்சி அண்ட் ஆர்டி ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஆர்சி அண்ட் ஆர்டி நான் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ. ஓகே, ஸோ மெயின்லி நமக்கு தெரியும் என்ன ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கான், நமக்கு சிக்மா பி கொடுத்துருக்கான். ஸோ சிக்மா பியோட ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். ஏன்னா தெளிவாக கொடுத்து ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் எக்ஸீட் 100 MPa. இதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்தோம்னா டவுன் வரும். ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்தோம்னா சிக்மா பி. ஓகேவா? ஸோ நமக்கு இதுதான் ஈக்குவேஷன். சிக்மா பியோட ஈக்குவேஷன்னா 32 MB/πdq. ஓகேவா? 32 MB/πdq. இதில் வந்து பெண்டிங் மட்டும்தான் இருக்கு. தெர் இஸ் நாட் டார்ஷன். டார்ஷனை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லல. ஸோ ஐ கன்சிடர் ஒன்லி பெண்டிங். ஓகேவா? ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே ஆக்டான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் தி ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஈக்குலிபிரியம் கண்டிஷன் நான் காலையில் சொன்னோம்ல, that is upward load equal to downward load. Then take moment about any point, find the value of RC and RD. Then find moment at A, C, D, B. எது அதிகமாக வருதோ அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ RC reaction force at C and D கண்டுபிடிச்சிடுறோம். அது வந்து 50 and 13 வந்துடும். ஸோ I am going to consider moment at A. Moment at A எப்படி கண்டுபிடிப்பீங்க? reaction force into 100 plus reaction force at D into இந்த லெங்த் எவ்வளோக்கு? 1.4 ஒரு 100 1500 வரும் D பாயிண்ட். தென் B பாயிண்ட் equal to 50 into 120. ஸோ எல்லாம் சேர்த்துனா you will get the value of 0 தான் வரும். இதே மாதிரி C பாருங்க, C பாயிண்ட் பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க? சிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக. ரைட்டில் என்ன இருக்குது? ஆர்டி இருக்கா? ஆர்டி இன்டோ சி வரைக்கும் இருக்கிற லென்த். சி வரைக்கும் எவ்வளோ லென்த்து? 1.4. இங்கே வந்து 1.4 வரும். ஓகேவா? 1.5ன்னு இருக்குது. ஆக்சுவலாக அது 1.4. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, நாங்கள் தெரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1.4 வரும் இன் மைனஸ். ஏன்னா சி வரைக்கும் எவ்வளோ இருக்கும் உனக்கு? சியிலிருந்து டி ஆர்டி இன்டூ சி தட் இஸ் ஈக்குவல் டு 1.4. அதே மாதிரி 50 இன்டூ இங்கே இருக்கு பாரு, இதுதான் உனக்கு வந்து ஆர்சி இருக்குல்ல, இது வந்து ஆர்டி இன்டூ 1.4. கரெக்டா? ஆர்டி இன்டூ இந்த சி வரைக்கும் 1.4. தென் இந்த 50 இன்டூ சி வரைக்கும் 1.5. ஓகேவா? ஸோ இது வரும். அதே மாதிரி டி என்ன இருக்கும்? டிக்கு ரைட் சைடில் என்ன இருக்கும்? ஒன்லி 50 தான் இருக்குது. ஸோ 50 இன்டூ இந்த லெங்த் எவ்வளோ? 100. 50 இன்டூ 100. ஸோ 5 இன்டூ 10⁻6 Nm வந்துச்சு. அதே மாதிரி பிக்கு அப்புறம் ரைட் சைடில் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ பி இஸ் ஆல்சோ 0. ஓகே, ஸோ ஏயும் 0, பியும் 0. ஸோ இது ரெண்டில் எது அதிகமாக வந்திருக்கு? ரெண்டும் ஒரே வேல்யூ தான் நமக்கு வந்திருக்கு. இல்லை எது அதிகமாக வந்திருக்கோ அந்த வேல்யூ தான் நமக்கு பெண்டிங். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அட் சி அண்ட் டியில் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ சிக்மா பி ஈக்குவல் டு 5 × 10⁻6 சிக்மா பி கண்டுபிடிச்சிட்டோம். தென் டைரக்ட்லி சப்ஸ்டியூட் இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் சிக்மா பி கொடுத்துருக்கான். சிக்மா பி ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சிக்மா பிக்கு 100 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 32 MBக்கு 5 × 10⁻6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே கொடுத்துருங்க. ஓகேவா? அதே இந்த ஈக்குவேஷன் லைட்டாக மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த சிக்மா பி ஈக்குவல் டுன்னு இருக்குது, இந்த இடத்துல MB ஈக்குவல் டுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? MB ஈக்குவல் டு சிக்மா பி 5dq/32. கரெக்டாக? 5dq. இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ண? MB ஈக்குவல் டு
5/32 sigma b d2. mb எவ்வளோ 10^6. ஸோ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வில் கெட் த வேல்யூ ஆஃப் t. இது வந்து பெண்டிங் மொமெண்ட் மட்டும் ஆக்ட் ஆனா. ஓகேவா, இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம். ஓகேவா, இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து தான் நீங்கள் வந்து நான் ஒரு 5 ப்ராப்ளம் இருக்குது அது மட்டும் படிக்கணும்னு சொன்னல, அது வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ கொஸ்டின் கரெக்டாக படிங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு இதோட டயக்ராம் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், யூ ஷுட் ட்ரா தி டயக்ராம். கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணோம். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணோம். என்னெல்லாம் லோட் ஆக்ட் ஆகும்னு நோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் you should proceed. என்ன கொடுத்துருக்க, a shaft is supported at the end in bearings கொடுத்துருக்கா. shaft is supported at end in bearing. ஸோ ஒரு ஷாஃப்டோட ரெண்டு சைடில் bearing கனெக்டாக இருக்கா. and carries a straight tooth of spur gear. spur gear இருக்கு ஷாஃப்டில். எங்கே இருக்கு, it is at the mid span. mid span என்ன, மிடில் வந்து ஷாஃப்ட் இருக்கு, ஷாஃப்ட் ரெண்டு சைட்லும் bearing கனெக்டாக இருக்குது, அதோட மிடில் ஒரு கியர் கனெக்டாக இருக்குது. and it is transmit 1.5 kilowatt. அப்படின்னா பவர், கிலோவாட்னாலே பவர், பவர் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஸ்பீடில் பவர் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கா. and கியர், அடுத்தது கியரை பற்றி சொல்லியிருக்கா. pitch circle diameter of the gear, diameter of the gear is also given 150. and distance between center line of the bearing, அதாவது பியரிங் ரெண்டு அண்டில் கனெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த பியரிங் இருக்கிற லெங்க்த்துன்னு சொல்லியிருக்கான். அதாவது உன்னோட ஷாஃப்டோட லெங்க்த்து தான் ஆல்மோஸ்ட் அது 100 mm. if the shaft is made up of a steel, ஸ்டீல்னால மேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். its allowable shear stress, that is tau value is given. determine the diameter of the shaft and show, கொஸ்டின்லேயே கேட்டிருக்கான் பாருங்க, show the sketch how gear is mounted. இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, எல்லாத்தையும் நீ வரையணும், கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி, you should draw the diagram and also indicate the ends where the bearing is mounted. இது வந்து ரெண்டுமே டயக்ராம். ஓகேவா, கொடுத்தாலும் இதில் வந்து வரைய சொல்லியிருக்காங்க, சொல்லனாலும் யூ ஷுட் ட்ரா. and pressure angle of the gear is 20 degree. ஸோ இதோட ஷாஃப்ட் டயக்ராம் எப்படி வரும், உனக்கு ஒரு கியர் இருக்குது, ரெண்டு அண்டில் வந்து நமக்கு அது இப்படி ஒரு கியர் இருக்குது, இதில் ஒரு ஷாஃப்ட் இருக்குது, இந்த ரெண்டு அண்டில் பேரிங் கனெக்டாக இருக்குது, தென் மிடில் வி ஹேவ் அ கியர். இந்த டயக்ராம் தான் நம்ம நோட் பண்ண போகிறோம், இந்த டயக்ராம் தான் வரைய போகிறோம். ஓகேவா, ஓகே. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதிட்டோம். ஸோ இதுதான் உனக்கு வந்து கிவன் டயக்ராம். ஓகே, அதாவது ரெண்டு ஹேண்டில் பியரிங் கனெக்டாக இருக்குது. நீ இப்படி எக்ஸ் எல்லாம் போட்டு வரேன்னு அவசியம் கிடையாது, சும்மா ஒரு பியரிங் கூட போகலாம். இதான் ஆக்சுவலாக பியரிங்கோட சிம்பிள். ஓகேவா, திஸ் இஸ் த பியரிங் சிம்பிள். ரெண்டு பியரிங் இருக்குது, பியரிங் வந்து எவ்வளோ லெங்க்த்தில் கனெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது the distance between center line of the bearing and gear is 100. ஓகேவா, அந்த கியரோட மிடில் இருந்து பியரிங்கோட மிடில் வரைக்கும் 100, கியரோட மிடில் இருந்து இந்த பியரிங்கோட மிடில் வரைக்கும் 100. ஸோ டோட்டல் லெங்த் ஆஃப் தி ஷாஃப்ட் இஸ் 200. அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்கா, டயா வந்து 115 கொடுத்துருக்கா. கரெக்டாக டயா 115 மார்க் பண்ணியிருக்கா. தென் இது பியரிங்கு, இது கியரு, இது ஷாஃப்ட். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ண எப்படி இருக்கும். ஸோ கியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், கியரோட லோடு தட் இஸ் WG. இந்த இடத்துல WG ஆக்ட் ஆகும், இந்த இடம் ரெண்டுமே பியரிங். ஸோ வி ஹேவ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் RA அண்ட் RC. ஓகேவா, இந்த பேர் வந்து ஏதோ ஒன்று நீயே கொடுத்துருக்கேன், ABCன்னு கொடுத்துருக்கேன் நான். இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, ஏன்னா அது வந்து நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸிக்காக, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, இப்படி தான் ABC லைனாவாக கொடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. A இங்கே கொடுக்கலாம், AB ஷாஃப்ட் நேம் கொடுத்துட்டு C மிடில் கூட கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகேவா, பட் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதோட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து B வரைக்கும் 100, B இருந்து C வரைக்கும் 100, மிடில் வந்து லோடு ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டவ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணோம், இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா டவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ராப்ளத்தில் என்னெல்லாம் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, பவரும் கொடுத்துருக்காங்க, கியரும் இருக்குது. கியர் இருக்கிறதுனால பெண்டிங் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா. ஸோ ப்ராப்ளத்தில் இட் இஸ் கம்பைன்டு ப்ராப்ளம் ஆக்டிங் போத் T and கியர் மிடில் இருக்கிறதுனால பெண்டிங், கியர் ஆக்ட் ஆகும், பெண்டிங் ஆக்ட் ஆகும். ஸோ நமக்கு கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி டவ் கொடுத்துருக்காங்க, அதனால நான் am going to use this equation. Tau is equal to 16T/πdq. இது TE என்னன்னா, TE is nothing but root of m square plus t square, that is a tau.
இதில் எம் கண்டுபிடிக்க போகிறோம், டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டி. டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? பவர் கொடுத்துருக்கான். பவர்லேருந்து டி கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா பவரும் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் தி டார்க் டிரான்ஸ்மிட்டர். வி நோ தட் பவர் ஈக்குவல் டு 60t by pi dq. ஓகேவா? சாரி, pi dq ன்னு சொல்றேன்னா சாரி. பவர் ஈக்குவல் டு 2 pi nt by 60. தட் இஸ் டார்க் ஈக்குவல் டு 60p by 2 pi. இங்க பாருங்க, ஸ்பீடோட யூனிட்னா rpm ல கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இங்க 60 இருக்கணும். ஓகேவா? ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா வில் கெட் தி டார்க் வேல்யூ கிடைச்சு. நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேல்யூ தேவை? WG-யோட வேல்யூ தேவை. WG தெரிஞ்சா தானே இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, WG தேவை. WG-க்கு என்ன கொடுத்துருக்கா? இது திஸ் இஸ் a per gear, ஒரு கியர் கொடுத்துருக்கான். ஸோ கியருக்கு நான் என்ன ஈக்குவேஷன் சொன்னோம்? டார்க் இஸ் ஈக்குவல் டு கியர் பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் சொன்னல, தட் இஸ் டார்க் ஈக்குவல் டு Ft into R. Torque equal to Ft into radius R. Okay, இந்த equation யூஸ் பண்ணிக்கலாம். otherwise Ft equal to 2t, அந்த 2t by t வந்து மாத்தி அந்த equation யூஸ் பண்ணிக்கலாம். actually இதான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். Torque equal to force into perpendicular distance. Torque equal to Ft into R. ஓகேவா? Ft into R. இதுல radius எவ்வளோ? 150. Ft கண்டுபிடிக்க போறோம். Torque கொடுத்துருக்காங்களா? Torque நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? டார்க் கிடைச்சிச்சு. டார்க்ல இருந்து WG எப்படி கண்டுபிடிப்பீங்க? WG equal to force by cos of alpha. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன். இது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஆர் இது வந்து ஆர் d/2ன்னு போட்டுருப்பார் ஆர். அப்போ டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ ஆர். அதே ஈக்குவேஷன் தான் இருக்கும். லைட்டாக மாடிஃபை பண்ணி எழுதிருந்தாங்க. இந்த ஈக்குவேஷனே ஞாபகம் வச்சுங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர், டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், Ft இன்டூ ஆர். அந்த ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இல்லாட்டி பைஹார்ட் படிக்கிற மாதிரி வரும். F equal to 2t/d. இதனால ஓகே, இதுலேருந்து நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ வருது? ஆல்பா கொடுத்துருக்கான். ஆல்பா ஈக்குவல் டு 120 டிகிரி ப்ரெஷர் ஆங்கிள் கொடுத்துருக்கான். ஸோ Ft by cos alpha. Ft by cos alpha, that is your normal load. So this is your tangential force, this is your normal force. Ft na tangential force, இந்த W ன்றது வந்து normal load. ஓகேவா? இது ஹொரிசான்டலா வெர்டிகலா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஐ கன்சிடர் இது வந்து வெர்டிகல் ஆக்ட் ஆகிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த லோடு வந்து WG வந்து வெர்டிகல் ஆக்ட் ஆகுது. ஹொரிசான்டல் காம்பனன்ட் எதுக்குமே கிடையாது. சப்போஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருந்துச்சுன்னா இதிலிருந்து again you should find W horizontal and W vertical. And again you should find W horizontal and W vertical. But in the ப்ராப்ளத்தில் only vertical load மட்டும்தான் இருக்கு. There is no horizontal load பற்றில எதுவும் சொல்லல. So consider only vertical loading conditions. ஓகேவா? ஸோ W கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இதான் என்னோட ஃப்ரீ பாடி டயக்ராம். மறுபடியும் அதே டயக்ராம் தான் உங்களுக்கு புக்கிலும் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் தான் ட்ரா பண்ணுறோம். இந்த இடத்துல WG பதிலாக இட்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இட்ஸ் ஈக்குவல் டு போட்டு WG எழுதிங்க. எதுக்காக நம்ம WG எல்லாம் இந்த டயக்ராம் எதுக்கு போட்டிருக்கோம்? யூ ஷுட் ஃபைண்ட் தி பெண்டிங் மொமெண்ட். எம் கண்டுபிடிக்கணும். எம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் RA as well as RC. WG தெரியும், RA RB தெரியாது. கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? கன்சிடர் தி ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஈக்குலிபிரியம் கண்டிஷன்னா டவுன்வர்ட் லோட் ஈக்குவல் டு அப்வர்ட் லோட். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு டவுன்வர்ட் லோடு இதில் இருக்குது RA plus RB, RC. RBன்னு இருக்குது. திஸ் இஸ் நதிங் பட் RC. ஓகேவா? RA plus RC. ஓகே, RC equal to 3387. ஓகேவா? 3387 இது வந்து RC பா. ஓகேவா? 3387. அதே மாதிரி நமக்கு என்ன இருக்கும்? I am going to find moment about A. I am going to find moment about A. Equilibrium condition. இதான் உனக்கு வந்து equilibrium condition. Moment about A should be equal to 0. Then upward force equal to downward force. Equilibrium condition based பண்ணிக்கலாம். So moment about A எப்படி கண்டுபிடிப்பீங்க? RA விட்டுருங்க. நல்லா இருக்கு. WG into இந்த distance. ஓகேவா? மைனஸ் RC into இந்த distance. That is equal to 0. ஓகேவா? ஸோ WG-னா 3387 into 100. ஓகேவா? மைனஸ், ஏன்னா இது டவுன்வர்ட் டைரக்ஷன், இது அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ மைனஸ் RC, இது ஆக்சுவலாக RC. ஓகேவா? RC into 200. இது இல்லையா? RC into 200. That should be equal to 0. இதிலிருந்து
இதில் நமக்கு எல்லா வேல்யூஸுமே தெரியும். என்ன தெரியாது? ஆர்சி மட்டும் தெரியாது. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர்சி. therefore ஆர்சி ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணால் ஆர்சி வந்து 1693.5 வந்துச்சு. ஸோ இந்த ஆர்சி தூக்கி என்ன பண்ணுறோம்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ வில் கெட் த வேல்யூ ஆஃப் ஆர்ஐ. ஆர்ஐயும் கிடச்சிச்சு, ஆர்சியும் கிடச்சிச்சு. இந்த ரெண்டு வேல்யூ வி காட். என்ன வேல்யூ? 1693.5. சிமிலர்லி இதுவும் வந்து அதே வேல்யூ. கரெக்டாக 1393. ஓகே, ரெண்டு ஒரே வேல்யூ. 93.5 ரெண்டு ஒரே வேல்யூ. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த மொமெண்ட் அட் ஏ, மொமெண்ட் அட் பி, மொமெண்ட் அட் சி. ஓகேவா? ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் மொமெண்ட் அட் ஏ. மொமெண்ட் அட் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? மொமெண்ட் அட் ஏ வந்து ஆக்சுவலாக நமக்கு என்ன வரும்? இங்கேயே நான் சொல்லிட்டோம், மொமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டோம். எடுத்து தான் ஆர்பி ஆர்சி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நீ மறுபடியும் சால்வ் பண்ண அவசியம் கிடையாது, டைரெக்டாக 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பாரு, மொமெண்ட் அபவுட் ஏயும் அட் ஏயும் ஒன்று தான். மொமெண்ட் அட் ஏ வந்து 0. இந்த கார்னரில் மட்டும்தான் மொமெண்ட் அபவுட் ஏயும் அட் ஏயும் 0. மொமெண்ட் அட் பியும் மொமெண்ட் அபவுட் பியும் வேற. ஓகேவா? பட் இந்த கார்னர்னால மொமெண்ட் அட் ஏயும் இல்லாட்டி நீ செக் பண்ணிக்க, இங்கே செக் பண்ணிக்க பாரு. மொமெண்ட் அட் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் மைனஸ் ஆர்சி இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் போடனா யூ கெட் த வேல்யூ ஆஃப் 0. அதே மாதிரி மொமெண்ட் அட் பி. மொமெண்ட் அட் பி என்ன? மொமெண்ட் அட் பி இருக்குமா, அதோட ரைட் சைடில் என்ன இருக்கு? ஆர்சி மட்டும்தான் இருக்கு. therefore ஆர்சி இன்டூ இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 100. ஆர்சி இன்டூ அந்த டிஸ்டன்ஸ். ஸோ வில் கெட் த வேல்யூ ஆஃப் ஆர்சி. அதே மாதிரி மொமெண்ட் அட் சி பார்த்தனா சிக்கு அப்புறம் அந்த சைடில் எதுவுமே கிடையாது. தட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸிமம் மொமெண்ட் எங்கே இருக்கு? மொமெண்ட் அட் பி இஸ் யுவர் மேக்ஸிமம் மொமெண்ட். ஓகேவா? ஸோ ஐ கன்சிடர்ஸ் maximum moment equal to 1693. So in the equation T equivalent equation I am going to consider about M. M இருக்குல்ல, இந்த M கிட்ட 169 கண்டுபிடிச்சிரும். T நான் ஆல்ரெடி முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். That is the T value. So we'll get the value of T equivalent கிடைச்சிச்சு. T equivalent கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம tau max equationல substitute பண்றோம். We know that tau max equal to 16T by pi d cube. Therefore the equation லைட்டா modify பண்ணி எழுதுனா T equal to tau max into pi by 16 into tau into d cube. இது வந்து tau max. ஓகேவா? tau max. ஓகேவா? ஸோ ப்ராப்ளத்தில் வந்து நமக்கு tau max கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் மாற்றி எழுதுனா எப்படி வரும்? T நான் கண்டுபிடிச்சிட்டோம். that's equal to pi by 16 d cube. இதில் என்ன? find the value of d. ஓகேவா? d கண்டுபிடிச்சிட்டோம். 32ஓட நீ பாட்டிக்கலாம். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் 32ஓட யூஸ் பாட்டிக்கலாம். ஓகேவா? புரியுது? ஐடியா புரியுது இல்லையா? ஓகே. ஸோ இந்த ஸ்டாண்டர்டைஸ் நான் சொன்னல லாஸ்ட் கிளாஸில், அந்த இது என்ன சொல்கிறோம், ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பே நம்பர் 7.20. ஓகேவா? பேசிக் சீரீஸ் இருக்குது. இதில் வந்து என்ன வேல்யூ நமக்கு வந்திருக்கு? 32 வந்திருக்கு. ஸோ 3.2 பாருங்கள், 3.2 இல்லை, 3.2க்கு அடுத்தது 3.35 இருக்குது. ஓகேவா? ஸோ யூ கேன் டேக் 3.35. ஓகேவா? 33.5 கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இல்லாட்டி நீ வந்து இது வந்து சீரீஸ் சொல்லணும், R40 சீரீஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறியா இல்லாட்டி R20 சீரீஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறியான்னு. ஓகேவா? ஏதோ ஒரு சீரீஸ் யூஸ் பண்ணி யூ கேன் டேக், நோ இஷ்யூ. ஓகேவா? இங்கே என்ன எடுத்திருக்கான்? 35 எடுத்திருக்கா. ஓகே, ரைட். அது வந்து 32க்கு கீழே இருக்கக்கூடாது, 33.5 எடுக்கலாம். இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 33.5 ஃபார் ப்ரிஃபர்ட் நம்பர் R40 சீரீஸ்னு கூட நீ எழுதலாம். இல்லாட்டி இந்த 32ஓட நீ பாட்டிக்கலாம், நோ இஷ்யூ. ஓகே, புரிஞ்சுச்சா இல்லை? ஐடியா புரிஞ்சுச்சா இல்லையா எப்படி சால்வ் பண்ணுறேன்னு? ஓகேவா? ஃபர்ஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மறுபடியும் ஒரு வாட்டி கூட. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிங்க நல்லா. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? டார்க் கொடுத்துருக்காங்க. அது எந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்காக டார்க் கொடுத்துருக்காங்க, தென் கியர் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ கியர் பேஸ் பண்ணி பெண்டிங்கும் இருக்கும், இது பேஸ் பண்ணி டார்க்கும் இருக்கும். ஸோ கொடுத்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா, டிவன் டேட்டா எழுதுகிறேன், டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். எடுத்தோடனே பார்த்துட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிக்க, அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேவா? தென் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு, மேபி சிக்மா கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தில் டவ் கொடுத்துருக்காங்க, ஸோ டவ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிடுறோம். tau equation யூஸ் பண்ணிடுறோம். tau max equal to 16T by pi d cube. இந்த equation யூஸ் பண்ணி I am going to find the value of tau பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு என்ன வேல்யூ தேவை? TE தேவை. எனக்கு தெரியும் T என்ன? T equal to root of m square plus t square.
ஓகேவா? ஸோ அடுத்த டி கண்டுபிடிக்கணும், எம் கண்டுபிடிக்கணும், 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் என்னோட மெயின் எய்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்க் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கேன். டார்க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்கா, டைரெக்டாக பவரே கொடுத்துட்டான். ஸோ பவர்லேருந்து ஐ டேக் த வேல்யூ ஆஃப் டார்க் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். பெண்டிங் மொமெண்ட்டுக்கு என்ன தேவை? இதில் இருக்கிற எல்லா வேல்யூ ஆர்ஏ, ஆர்சி, டபிள்யூஜி எல்லா வேல்யூ எனக்கு தெரிஞ்சாதான் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் டபிள்யூஜி கண்டுபிடிக்க போகிறோம். கியர் கொடுத்துருக்கான். கியரோட கண்டிஷன் பேஸ் பண்ணி ஐம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் நார்மல் லோடு கண்டுபிடிச்சிட்டோம். அதான் டபிள்யூஜி. அதே மாதிரி இது பேஸ் பண்ணி ஐம் கோயிங் டு ஃபைண்ட் ஆர்ஏ அண்ட் ஆர்பி. ஆர்ஏ அண்ட் ஆர்பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ கன்சிடர் இட் இஸ் இன் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சொல்லிட்டோம். அதில் அப்வர்டு லோடு ஈக்குவல் டு டவுன்வர்டு லோடுன்னு சொல்லிட்டோம். தென் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சிடும். இண்டிவிஜுவலாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ கண்டுபிடிக்கிறோம், பி கண்டுபிடிக்கிறோம், சி கண்டுபிடிக்கிறோம். 3 இண்டிவிஜுவல் வேல்யூ ஒன்றா கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஸோ இதில் எது அதிகமாக இருக்குது? பியில் தான் எனக்கு வந்து அதிகமாக வேல்யூ வந்துருக்கு. மீது ரெண்டுமே 0 வந்துருக்கு. சப்போஸ் இன்னொரு லோடு கூட ஆக்ட் ஆகிறன்னு வச்சுக்கோ, மேபி இன்னொரு லோடு கொடுத்துருப்பாங்க ப்ராடக்ட்டில், அது கூட கன்சிடர் பண்ணோம். இதில் எதுவும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணோம், சப்ஸ்டியூட் பண்ணி ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டி கண்டுபிடிச்சிடும். புரியுதில்ல? ஐடியா புரிஞ்சுச்சா இல்லையா? ஓகேவா? இதுதான் மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, இதான் அவனுக்கு வந்து ஒரு 7 ப்ராப்ளம் சொன்னால, 7 ப்ராப்ளத்துலேருந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இது? அது 7 ப்ராப்ளம். என்னெல்லாம் 7 ப்ராப்ளம்னா, ஓகேவா, என்னெல்லாம் 7 ப்ராப்ளம் படித்தா போதும்னு சொன்னால, இதே மெத்தட் தான் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன 7 ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஷாஃப்ட் வித் 1 கியர், ஷாஃப்ட் வித் கியர்னு வச்சுக்கேன், இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அடுத்தது ஷாஃப்ட் வித் புள்ளி, ஷாஃப்ட் கியர் வந்து நம்ம இப்படி எழுதலாம், இது வந்து கியர். ஷாஃப்ட் வித் கியர், ஷாஃப்ட் வித் புள்ளி. அடுத்தது பார்த்தோன்னா ஷாஃப்ட் வித் டபுள் புள்ளி, ஷாஃப்ட் வித் டபுள் புள்ளி. அடுத்தது ஷாஃப்ட் வித் டபுள் கியர், ஷாஃப்ட் வித் டபுள் கியர். ஓகே, அடுத்த டைப் பார்த்தோன்னா ஷாஃப்ட் வித் ஒரு கியரு ஒரு புள்ளி, ஒரு கியரு ஒரு புள்ளி. ஓகேவா? தென் லாஸ்ட் டைப் பார்த்தோன்னா ஷாஃப்ட் வித் கியர், புள்ளி and a transverse load, gear, புள்ளி and a transverse load. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். பட் என்ன, அந்த ஃப்ரீ பாடி டயக்ராத்தில் இதில் வந்து 2 பாயிண்ட் வரும். ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும்னா இங்கே ஒரு ஆர்சி, இங்கே ஒரு லோடு, இங்கே ஒரு லோடு, 2 லோடு வரும். இந்த இடத்துல உனக்கு 2 பியரிங் கனெக்ட் ஆகிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டயக்ராம் பார்த்தோம்னா நம்ம இந்த டயக்ராம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு கியரு 2 பியரிங், ஸோ 2 டயக்ராம் வரும், அவ்வளோதான். ஓகேவா? டயக்ராத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண மாற்ற போகிறோம். இதில் வந்து உனக்கு எவ்வளோ ஸ்டெப் வந்து இந்த மாதிரி வருதுல்ல, இதே வந்து இன்னொன்று வருதுன்னா உனக்கு வந்து லோடு வந்து இப்படி வரும். இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸு, இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ 2 லோடு, இங்கே ஒரு லோடு, இங்கே ஒரு லோடு, 2 கியர்னா இங்கே ஒரு டபிள்யூஜின்னு வச்சுக்க, இந்த இடத்துல ஒரு டபிள்யூபின்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல ஒரு டபிள்யூசின்னு வச்சுக்க, ஏதோ ஒன்று 2 கியர் இருக்கும். ஓகேவா? 2 லோடு வரும். இதுக்கு ஏற்ற மாதிரி பெண்டிங் மொமெண்ட் எடுக்கிறோம். பெண்டிங் மொமெண்ட் ஏ, பெண்டிங் மொமெண்ட் அட் பி, பெண்டிங் மொமெண்ட் அட் சி, பெண்டிங் மொமெண்ட் அட் டி. 4 பாயிண்ட் வரும். இதில் 3 பாயிண்ட் வந்த மாதிரி இதில் 4 பாயிண்ட் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். மெத்தட்லாம் ஒரே மெத்தட் தான். அதில் எது அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ தான் எடுக்க போகிறோம். கீழே எல்லா வேல்யூயும் நம்ம எடுக்க போகிறதில்ல. எது அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ தான் எடுக்க போகிறோம். சேம் மெத்தட் சால்வ் பண்ணிடுறோம். ஓகேவா? புரியுது? ஐடியா புரியுது இல்லையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.